Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை எப்படி வாங்குறத கம்மி பண்ணலாம் இல்லை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தோன்னா வீட்டில் இருக்க பொருளை வந்து டீக்ளட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். பட் அதை விட ஃபஸ்ட்டு வீடு கிளட்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம தேவையில்லாத பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து எப்படின்றது இந்த ஒரு 12 விஷயங்கள் மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டேக் டைம் பிஃபோர் பையிங். நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் யோசித்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு டக்குன்னு வாங்காமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம், இதை யோசிக்காமல் டக்குன்னு வாங்கிடுவோம். பட் வந்து நமக்கு அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்மக்கிட்ட அதே மாதிரி ஒரு பொருள் வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், வாங்கினதுக்கப்புறம் நினைப்போம், சரி இது வாங்காமலே இருந்திருக்கலாம், இது நமக்கு தேவையே படலை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நம்ம நினச்சதும் வாங்காமல் கொஞ்சம் டைம் கொடுங்க. மேபி ஷாப்பிங் கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 days 3 days டைம் கொடுங்க. ஒரு 3 நாள் கழித்து நீங்கள் திரும்பவும் அந்த கார்ட்டில் பார்க்கும்போது அந்த ப்ராடக்டை பார்த்துட்டு ஸ்டில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறமும் தேவைப்படுது, உங்கள்கிட்ட அதே மாதிரி பொருள் வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்குங்க. முக்கியமாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் டிசைட் பண்ண உடனே வாங்காமல் அந்த வாங்குகிற பழக்கத்தை கொஞ்சம் டிலே பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி டிலே பண்ணும்போது 90% ஆஃப் த ஐட்டம் 90% ஆஃப் த பீப்புள் வந்து அதை திரும்பவும் வேணும்னு சொல்லிட்டு வாங்குறது டோட்டலாகவே கம்மியாக இருக்குது. இது வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக எந்த ஐட்டம் வாங்குறதுனாலும் கொஞ்சம் டைம் எடுத்து டிலே பண்ணி வாங்குங்க. அடுத்த விஷயம் வந்து நம்ம மொபைல்லையோ லேப்டாப்லேயோ ஷாப்பிங் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். இப்போ நம்மக்கிட்டலாம் கேட்கவே தேவையில்லை. நம்ம மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பிங் ஆப்ஸ் இருக்கும். நானுமே ஒரு டைமில் அந்த மாதிரி வச்சுருந்தேன் தான். ஸோ அது நமக்கு என்ன பண்ணுவோன்னா, நமக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் அந்த ஷாப்பிங் ஆப் எடுத்து நம்ம சும்மா ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது என்ன இருக்குன்னா, ஏதாவது ஒரு ஐட்டம் பார்க்கும்போது இது நல்லா இருக்கே, இது வாங்கலாம் அப்படின்னு தோணும். நம்ம ரேட்டு பார்ப்போம். ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 100 ரூபா 200 ரூபா இல்லை 300 ரூபா அவ்வளோதான் இருக்கும். ஸோ வந்து 200 தானே 300 தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவையில்லாத பொருளையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட காசையும் நம்ம அந்த இடத்துல தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். நான் வந்து எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து நமக்கு கண்டிப்பாக இந்த ஆப் வந்து மேண்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சிலதை வச்சுருப்போம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அமேசான் ஆப் மட்டும் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே நான் எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் மீஷோ, அஜியோ இதெல்லாம் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் மீஷோவெல்லாம் உங்களுக்கு தெரியும், மற்ற ஆப் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரேட் வைஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதனால் அது ஒரு டெம்ப்டேஷன் மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து எப்போ கொஞ்சம் போராக ஃபீல் பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் தனியாக இருக்கோம், நிறைய டைம் கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம சும்மா அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப் வந்து நம்ம எடுத்துடலாம். தேவையான ஏதாவது ஒரே ஒரு ஆப். நான் இப்போ அமேசான் வச்சுருக்கேன்னா எனக்கு ரீசனபிளாக நான் அதில் சில திங்ஸ் வந்து வாங்குவேன். ஏன்னா என்னோடய பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, எனக்கு வீட்டுக்குமே சில தேவையான டிட்டர்ஜென்ட் பவுடர் அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் நான் அதில் ஆர்டர் பண்ணுறதுனால நான் அந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் நான் வச்சுருக்கேன். பட் அதுவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 days 3 days டைம் கொடுப்பேன். டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். இது எல்லாமே வந்து நான் கொண்டு வந்திருக்க புது சேஞ்சஸ். இதெல்லாம் நான் புதுசாக உருவாக்கியிருக்க ஹேபிட் தான் எனக்குள்ளே. இதுக்கு முன்னாடி நானுமே இதுக்கெல்லாம் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பார்த்தேன்னா உடனே ஆர்டர் பண்ணுவேன், வாங்குவேன். பட் அதெல்லாம் நான் இப்போ கம்ப்ளீட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளீட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்களும் யாரும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நம்ம அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்ம தேவையில்லாமல் ஷாப்பிங் ஆப் வந்து மொபைலில் வச்சுருக்கிறத அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சில அப்ளிகேஷனில் நம்மளோட கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ லிங்க் பண்ணி வச்சுருப்போம் ஷாப்பிங் ஆப்பில். அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஏன்னா நம்ம என்ன தான் நமக்கு வந்து அந்த வெயிட் பண்ணுற பீரியட் நமக்கு இல்லை, உடனே ஆர்டர் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்ஜ் இருந்தாலும் அதை வந்து நம்ம வாங்குகிற அந்த பையிங் டைம் வந்து ரொம்ப லாங்கராக இருந்தது அப்படின்னா அந்த டைம் வந்து நமக்கு வந்து யோசிக்க தோணும். இதே நம்ம கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஆர்டர் போட்டதுமே அது வந்து என்ன கேட்கும், ஜஸ்ட் ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும், அந்த நம்பரை மட்டும் என்டர் பண்ணால் ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல்
நம்ம எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் நம்ம புதுசாக கிரெடிட் கார்டு நம்பரோ இல்லை நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ கொடுத்து உள்ளே போய் அதுக்கப்புறம் நமக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு லாங்கர் டைமாக இருக்கும். பட் இதே நம்ம கிரெடிட் கார்டு டிஃபால்ட்டாக லிங்க் பண்ணி வச்சுருந்தோன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ்லேயே நம்மளால் வந்து அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிட முடியும். நமக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஸோ எல்லா கிரெடிட் கார்டுமே லிங்க் பண்ணி வச்சுருக்க ஷாப்பிங் ஆப்பில் இருக்க எல்லா கிரெடிட் கார்டுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் நம்ம ஷாப்பிங் பண்ணுறத கம்மி பண்ணும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம கடைக்கு போயிட்டு கடைசியாக நம்ம வெளியில் வரும்போது நம்ம எவ்வளோ ஷாப் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்ஸோ இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட்டோ தருவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன், சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். கடைசியாக வரும்போது நான் யூஷுவலாக சரவணா ஸ்டோர்ஸோ சென்னை சில்க்ஸோ இல்லை போத்தீஸோ எங்கே போனாலுமே கடைசியாக வரும்போது அந்த பில்லை காமிச்சு அந்த பில் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பேக் வருமோ அதை நான் வாங்கிட்டு வர்றது தான் என்னோடய வழக்கம். ஆனால் நான் வந்து இந்த ரெசல்யூஷன் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸை நம்ம கிளட்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த பேக்கை வாங்காமல் நான் வந்திருக்கேன். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம போகும்போதெல்லாம் அந்த பேக் வாங்கிட்டு வரோம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கட்டைப்பையெல்லாம் வந்து ஒரு இடத்துல அப்படியே குவிஞ்சிருக்கும். நம்ம மடித்து வச்சுட்டே இருப்போம். அது வந்து வைக்கிறதுக்குனே ஒரு இடம் இருக்கும். அந்த பேகை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் யூஸும் பண்ண மாட்டோம். கட்டைப்பைக்கு நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? மிஞ்சி போனால் நம்ம கடைக்கு காய்கறி கடைக்கோ இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கவோ இல்லை மளிகை சாமான் வாங்கவோ எதுக்காவது நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு 1 or 2 பேக்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அதுக்கு மேலே நமக்கு தேவையே படாது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய பேக்ஸ் நம்ம வீட்டில் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஷாப்பிங் போனாலும் கடைசியாக கொடுக்குற கிஃப்ட்டோ இல்லை பேக்கோ நமக்கு வந்து உண்மையாகவே தேவைப்படலை அப்படின்னா அதை வாங்காதீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. அதை நம்ம வாங்கினா யூஸ் பண்ணுவோமா, இல்லை சும்மா வந்து நம்ம வீட்டில் கிளட்டர் ஆகிட்டே தான் இருக்குமா, அது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா, நம்மக்கிட்ட கண்டிப்பாக பேக் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பேக்ஸ் வாங்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது நம்மளோட டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவோம், வீட்டில் தனியாக இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொபைல் எடுப்போம். மொபைல் எடுத்து அப்படியே நம்ம பார்க்கும்போது நமக்கு எடுத்ததும் நம்ம கண்ணில் படுறது ஷாப்பிங் ஆப்போ இல்லை வேறு ஏதாவது இருக்கும். நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஸ்க்ரால் பண்ணிவிட்டு திங்ஸ் வந்து பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஆப்வியஸாக வீடு கிளட்டர் ஆகும், நம்ம மணி வேஸ்ட் ஆகும். பட் அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது இல்லை நம்ம போர்டாக ஃபீல் பண்ணும்போது நம்ம வேறு எந்த விஷயங்கள்லையாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சும்மா ஒரு டிவி போட்டு உங்களுக்கு பிடிச்ச படம், ஏன்னா வீட்டில் எல்லோரும் பசங்களோ ஹஸ்பண்டோ இருக்கும்போது நமக்கு பிடிச்சதை நம்ம போட்டு பார்க்க மாட்டோம். ஸோ யாரும் இல்லாத போது நம்ம அந்த டைம் யூஸ் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச படமோ நமக்கு பிடிச்ச சாங்கோ ஏதாவது போட்டு பார்க்கலாம். ஒரு சாங் போட்டு டான்ஸ் ஆடலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பிடிக்குமா அது பண்ணலாம். இல்லை பெயிண்டிங் பிடிக்குமா அது பண்ணலாம். இல்லை குக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, புதுசாக டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை வீடையே வந்து நம்ம எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம், ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் மொபைல் ஆப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேறு எந்த விஷயங்கள்லையாவது ஃபோக்கஸ் பண்ணுறது மூலியமாகவும் இந்த தேவையில்லாத திங்ஸை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆட்டோ பேமெண்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் இந்த பழக்கம் நமக்கு இருக்குது. இப்போ வந்து ஓடிடி சேனலில் நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆட்டோ பேமெண்ட் மோட் நம்ம எனேபிள் பண்ணி விட்டுருப்போம். அது என்ன ஆகும்னா, மாதம் நம்ம கிரெடிட் கார்ட்லேருந்து இல்லை அக்கௌண்ட்லேருந்தோ அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிருக்கும். பட் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அது ஒரு அமௌண்ட்டாகவே நமக்கு வந்து பெருசாக நம்ம கவனிக்க மாட்டோம். அது ஆனால் மந்த் ஆன் மந்த் போயிட்டே இருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே அப்ளை ஆகும். ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ரிமூவ் பண்ணலாம். அது ஒரு டிவி ஓடிடி ஆப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நியூஸ் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஏதாவது மேகசின்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருக்கலாம். இது எல்லாமே வந்து பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் ஆட்டோ பேமெண்ட்லேருந்து கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து காசும் மிச்சம் பண்ண முடியும். தேவையில்லாமல் நம்ம யூஸே பண்ணாத விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட்டோ பேமெண்ட் கேட்டு தான் நமக்கு வந்து அந்த ஆப்பே வந்து போட முடியும். ஆனால் அதை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டிவிக்குள்ளே போனால் அதுக்கு ஆப்ஷனே இருக்காது. நான் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நானுமே அதை பண்ணியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நமக்கு இது தேவையே கிடையாது, நம்ம வந்து மந்த்லி 499 rupees நான் போட்டிருந்தேன். ஒரு 3 months போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன்,
அட நம்ம இது போட்டிருக்கோமே, இது எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்குள்ளே போனால், டிவிலேயே அந்த ஆப்குள்ளே போனாக்கா அதில் அன்சப்ஸ்கிரைப் ஆப்ஷனே இல்லை. அதுக்கப்புறம் நான் போய் கூகுள் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணாக்கா அது வந்து அதுக்குன்னு திரும்ப மொபைலில் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி மொபைல் மூலிமா தான் அன்சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அப்புறம் நான் அதுக்காகவே அந்த ஆப் மொபைலில் போட்டு அப்புறம் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ வந்து நம்ம வந்து பேமெண்ட் போகிறதுக்கு ஈஸியாக நமக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்க வெண்டாஸ் வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு பண்ணும்போது அதில் நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். என்ன கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டாம். மந்த் ஆன் மந்த் நம்ம அது பண்ணிக்கிறது மூலிமா நமக்கு வந்து மணி வந்து கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும். அடுத்த விஷயம் வந்து கம்பேர் த ரேட்ஸ். நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கணும்னு டிசைட் பண்ணாலும் ரேட்டு வந்து கம்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் இப்போ ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டு அந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு தோணும், சில இதெல்லாம் பார்த்ததும் ஓகே இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு வந்து மைண்டில் தோணும். பட் வந்து நம்ம அந்த நேரத்தில் அந்த ஏர்ஜ் வந்து நமக்கு ஓகே இது வாங்கிடலாம், இதில் என்ன அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குவோம். பட் அந்த மாதிரி பண்ணாமல் எந்த பொருள் நம்ம வாங்குறதுனாலும் கண்டிப்பாக அந்த ரேட் வந்து செக் பண்ணுங்கள். இன்னும் 2-3 கடையிலையோ இல்லை ஆன்லைன் ஷாப்லேயோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுற டைம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வேணுமான்ற ஒரு ரியலைசேஷன் டைமாகவும் இருக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறதுனாலும் கண்டிப்பாக ரேட்டை செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, முக்கியமாக ஆன்லைன்லேயும் செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்த விஷயம் வந்து அவாய்டு ஷாப்பிங் ரிலேட்டட் வீடியோஸ். நம்ம வந்து போர் அடிக்கும் போது டிவிலேயோ மொபைல்லையோ நம்ம வந்து வீடியோஸ் பார்த்துட்ருப்போம். அந்த வீடியோ பார்த்தோன்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஷாப்பிங் ரிலேட்டட் வீடியோஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் அதுலேருந்து நகரவே முடியாது. அது பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து அதை கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம். அது பார்க்குறது நம்ம பேக் ஆஃப் மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்கும். இது நல்லா இருக்குல்ல, அது நல்லாயிருக்கு, இதுவும் நம்ம வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் ஆஃப் மைண்டில் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டே இருந்தோன்னா என்ன ஆகுனா ஒன் ஆர் தி அதர் வே நாமளும் வந்து ஒரு டைமில் அது வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங் வீடியோஸ் பார்க்குறத அவாய்ட் பண்ணணும். அடுத்த விஷயம் வந்து நம்ம கூட பழகிறவங்க இல்லை நம்மளோட நெய்பர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்மள மாதிரி ஓகே நம்ம தேவையில்லாத திங்ஸ் உள்ளே கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்க ஜனங்களாக பார்த்து நம்ம பழகிறது ரொம்ப முக்கியம். இல்லை அடிக்கடி ஷாப்பிங் போகிறவங்க, நான் அது வாங்கினேன், இது வாங்கினேன், இந்த ட்ரெஸ் வாங்கினேன் ஆன்லைனில், இந்த வெசல் வாங்கினேன், என் பையனுக்கு இது வாங்கினேன், அந்த மாதிரி எப்பயுமே ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்க ஒரு கேரக்டரோட நம்ம பழகும்போது நமக்குமே அது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட பழகிற பீப்புள் வந்து நம்மள மாதிரியே கொஞ்சம் சிக்கனமாக தேவையில்லாத பொருளை வீட்டுக்கு வாங்கிட்டு வரதை கண்ட்ரோல்டாக வச்சுருக்க மாதிரி பீப்புளோட பழகும்போது நம்மளாலையும் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அடுத்த விஷயம் வந்து நம்ம இப்போ ஒரு பொருள் ஷாப்பிங் போகும்போது வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சில இடங்களில் இது அப்ளை ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போகிறோம், அவங்க வந்து ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அதை பார்த்துட்ருக்க மாட்டோம். வீட்டில் வந்து இருக்கா இல்லையா நமக்கு ஞாபகம் இருந்தால் ஓகே, பட் ஞாபகம் இல்லாத பட்சத்தில் நம்ம வெயிட் பண்ணிலாம் வாங்க முடியாது. அது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவோம். பட் இது எல்லா இடங்கள்லையும் அப்படி கிடையாது. பட் அதர் கேசஸில் கண்டிப்பாக நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். அதே மாதிரி பொருள் நம்மக்கிட்ட வீட்டில் ஏற்கனவே இருக்கா, அதை நம்ம யூஸ் பண்ணுறோமா எஃபெக்டிவாக, அதனால் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் வீட்டில் இருக்கா, நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோமா, நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் வந்து நம்ம எது வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வைக்கிறது. நம்ம வந்து நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக நம்ம ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி டு டூ லிஸ்ட் போட்டுக்கோங்க, டு பை லிஸ்ட் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வேணும், இதுதான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. நான் நிறைய லேடிஸ் பார்த்துருக்கேன், வீட்டில் வந்து கிச்சனில் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சின்னதாக ஒரு நோட்டு பென்சிலோ பேனாவோ வச்சுருப்பாங்க. ஏதாவது வீட்டில் பொருள் காலி ஆகிடுச்சுன்னா அதில் நோட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா எனக்குமே அந்த பழக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையான பொருள், அதாவது வீட்டில் காலியான பொருள் வந்து நம்ம அப்பப்போ நோட் பண்ணி வைக்கும்போது நம்ம வெளியில் போகும்போது அதை டக்குன்னு எடுத்து நோட் பண்ணிக்கவோ இல்லை எடுத்துகிட்டு போய் ஷாப்பிங் போகவோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதையும் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதத்துக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அந்த மாதத்தோட கடைசியில் நம்ம போட்டு வச்சுருந்த லிஸ்ட்டை வந்து ஒரு வாட்டி எடுத்து ஒரு கிளான்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வாங்கின பொருளில் எதெல்லாம் நமக்கு வேணும், எதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதாவது நீட் வாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயம் இருக்குது. நீடுங்கிறது நமக்கு தேவையான பொருட்கள், வாண்ட் அப்படிங்கிறது
நமக்கு தேவையில்லை பட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற பொருட்கள். ஸோ நம்ம எழுதி வச்சுருந்த லிஸ்ட்டில் அந்த ஒரு மாதம் கழித்து அந்த ரெண்டும் தனியாக, நீடு தனியாக, வாண்ட் தனியாக போட்டு தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த பொருள் நமக்கு தேவைப்பட்டு தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வாண்ட்ன்ற லிஸ்ட்டில் இருக்க பொருள் வந்து ஸ்டில் இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறமும் நம்ம இன்னமும் அது நமக்கு வந்து அது தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கும் போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓகே இது வந்து நமக்கு தேவைப்படலை பட் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பொருட்களை இனிமேல் ரிப்பீட் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த நோட் எழுதுறது, இந்த மந்த் எண்ட் வந்து ஒரு வாட்டி அதை எடுத்து பார்க்குறது வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். நாம் பண்ணுற ஷாப்பிங்க்கு வந்து இது கரெக்டு தான், நான் தேவைப்பட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்ம பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஹேபிட்டை நம்மளால் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் ஒரு பாயிண்டில், ஓகே நம்ம இது தேவையில்லாமல் தான் வாங்கிட்டோம், இது நமக்கு தேவைப்படாது, இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணி வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக அந்த ஹேபிட்டை வந்து நம்மளால் கரெக்ட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் நம்ம பண்ணுறவங்க வந்து லோன்லியாக இருக்கும்போது, இல்லை கொஞ்சம் தனியாக இருக்கும்போது, லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது ஷாப்பிங் அடிக்ஷன் போவாங்க அப்படின்றது ஊர்ஜிகமாக வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா விமென்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, லோன்லியாக ஃபீல் பண்ணாதீங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபேமிலியோட, ஹஸ்பண்டோட, குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் வராது. நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன டாபிக் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.